சின்ன குழந்தையில இருந்து மிகப்பெரிய அளவுல பெரியவர்கள் வரைக்குமே ஜானகி அம்மா அப்படின்னா அவங்களை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய குரலால எல்லாருமே கட்டி போட்டவங்க. இந்த நிலையில இவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. வீட்ல இருக்கவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியல. மருத்துவமனையில மைசூர்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஐசியூல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போராட்டம் நடந்திருக்கு. இந்த சூழல்ல அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருக்கு. காதல் கணவர், மகன் இழப்பை தாங்க முடியாம, அவங்க மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. அந்த மன அழுத்தமே அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட காரணமாகிருச்சு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனத அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு, இப்ப எல்லாரும் சொல்றத பத்தியே நம்மளுக்கு தெரியுது. இந்த சூழல்ல எத்தனையோ விருதுகள வாங்கியிருந்தாலும், கிட்டத்தட்ட 16 மொழிகளுக்கு மேல பாடுனவங்க அப்படின்ற பெருமை அவங்களுக்கே இருக்கு. கடைசி நிமிடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. படுத்த படுக்கையா இருந்தவங்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஜானகி அம்மா அவர்களுடைய இறுதி சடங்குகள் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா மக்கள் அனைவருக்கும் தங்களது அஞ்சலி செலுத்த பெரிய அளவுல மரியாதை செஞ்சிருக்கலாம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதால் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடத்தப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு எல்லோருமே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஜானகி அம்மா அவர்கள் ரொம்பவே மறதி நோயால அவதிப்பட்டு வந்திருக்காங்க. இத தன்னுடைய பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய திரையுலகினுடைய மாபெரும் ஆளுமை ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவினுடைய ஆதிக்கம் செலுத்திய முக்கிய நபர்கள் சமீபத்துல இறந்துகிட்டே இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பாரதிராஜா அவர்கள், அடுத்து 2 வாரத்திலேயே பாக்யராஜ் அவர்கள், இப்போது ஜானகி அம்மா அவர்களும் இறந்துட்டாங்க. இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 3 பேரும் 16 வயதிலே படத்தின் மூலம் தங்களது சினிமா பயணத்துல ஒரு மாபெரும் உச்சத்தை தொட்டவங்க. அந்த படத்துல பணியாற்றிய ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் எல்லாரையுமே இதோட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு படம் எத்தனை பேருக்கும் முகவரியா அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு இப்ப எல்லோருமே சொல்லி வராங்க. தனது 18வது வயதிலேயே அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் விருது வாங்கியிருக்காங்க ஜானகி அம்மா. இந்த இசைத்துறையில் ஆண் குரலில் பாடக்கூடிய பெண் பாடகிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில ஜானகி அம்மா அவர்களுடைய ஆண் குரலும் பாடியிருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு என்னதான் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தாதா சாஹேப் வாழ்க்கை, சிவாலியர் விருது போன்ற உயரிய அங்கீகாரங்கள் வாழ்நாள்ல வழங்கப்படல. சில ஆளுமைகளுக்கு அவர்கள் காலமான பிறகு விருதுகள் வழங்கப்பட்ட வரலாறும் இருக்கு. அந்த வகையில இனிமேலாவது ஜானகி அம்மா அவர்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படலாம். குறிப்பாக தமிழ்நாட்டின் உயரிய விருதான தாதா சாஹேப் வாழ்க்கை விருது அவங்களுடைய மறைந்த பிறகாவது அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜானகி அம்மா தனது கடைசி காலம் வரைக்கும் பாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. தன்னுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு நினைவாற்றலை இழந்த பிறகுதான் இவங்களால பாட முடியாமல் போயிருச்சு. வயது முதிர்வு, உடல்நலக் குறைவினால் ஏற்பட்ட இந்த மறதி பிரச்சனையால் தான் யார் என்பதையே அவங்க மறந்துட்டாங்களாம். இந்த நிலை மட்டும் ஏற்படாமல் இருந்திருந்தா இந்த நிமிடம் வரை அவங்க 88 வயதிலும் பாடியிருக்க கூடும். பொதுவாக 70 வயதை கடந்தாலே குரலில் வயோதிகம் தெரிஞ்சிடும். ஆனா இவங்க தனது 85 வயது வரை 25 வயது ஹீரோயினுக்கு பொருந்துவது போலதான் இளமையான பாடல்கள் குரல்ல பாடி சாதனை படைச்சாங்க. அதற்கு முன்பாக தனது காதல் கணவர் மற்றும் மகன் இருந்த துக்கங்களை சந்தித்த போது அவங்க தொடர்ந்து பாடினாங்க. ஆனா அது மனதளவுல அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. அதுவே மறதி நோயாக கடைசி நாட்கள்ல அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. தான் யார் அப்படின்றதே மறந்துட்டாங்கன்றது மிகப்பெரிய அளவுல யாராலுமே ஒரு விவரிக்க முடியாத கொடுமை. ஒரு மனிதர் தான் யார் அப்படின்றத மறந்துட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்கள சுத்தி இருக்கக்கூடியவர்களிடமிருந்து இருக்கிறது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உண்மையிலேயே இது ரொம்பவே எல்லோரிடமே இப்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோரும் இப்போ அவங்களுக்காக ஒரு இரங்கலை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அவங்களுடைய ஆன்ம சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம். அதே போல அவங்களுக்கு ஒரு 2 பேத்திகளும் அவங்களுடைய மருமகளும் மிகப்பெரிய அளவுல இப்போ ஒரு மனதளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியும். நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு ஆறுதலையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.